நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகஜோதி. உங்கள் எல்லாருக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை பாடவும் பிடிக்கும். ரொம்ப நல்லா பாடுறவங்கள பற்றி நான் இப்போ பேசல. ஓரளவுக்கு பாடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களால சரியான அவுட்புட் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்களுக்காக தான் ஒரு சின்ன டிப்ஸு. நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி முதல்ல த்ரோட்டை சரி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன வார்ம் அப் எக்ஸசைஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக இழுக்கணும். இழுத்து ஒரு 10 செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக அப்படியே ஸ்லோவாக வெளியே விடணும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ந்து டெய்லி காலையிலையோ இல்லை பாடுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஒரு ஒரு 10 முறையாவது அதை பண்ணணும். சரிங்களா? அதை நான் இப்போது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இவ்வளோதான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 10 முறை. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸசைஸ். நல்ல மூச்சு உள்ளே இழுத்துக்கோங்க. இந்த குக்கர் சவுண்டு ஸ்ன்னு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வெளியே விடணும். இதெல்லாம் ஒரு சின்ன வார்ம் அப் எக்ஸசைஸ் தான். அடுத்து இன்னொன்று நம்ம சின்ன வயசில் சும்மா வண்டி ஓட்டுறோங்கிற பேரில் வாயில் ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு ஓடுவோம். அது ஒரு எக்ஸசைஸ் தான் இது. அதாவது எப்படின்னா, நல்ல மூச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இதையும் ஒரு 10 டைம்ஸ். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வோக்கல் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கூட சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அந்த அகாரம் உகாரம் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடினீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். அது நான் தெளிவாக அப்புறமா இன்னொரு முறை சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாட்டு எடுத்து பாட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த பாட்டை முதல்ல நல்லா கேட்கணும். எல்லாம் நான் சொல்லலை, நம்மளை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எஸ்பிபி அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஒரு பாட்டை எடுத்து பாட ஆரம்பிக்கும்போது முதல்ல பல்லவி, அந்த பல்லவியை குறைஞ்சபட்சம் ஒரு 10 முறையாவது கேட்டு ரிப்பீட்டடாக கேட்டு கூடவே பாடிக்கிட்டே இருக்கணும். அடுத்து சரணம்குள்ளே போகும்போது 2 லைனாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களுடைய ஏற்ற இறக்கங்கள், அவங்க எப்படி பாடியிருக்காங்க, எவ்வளோ டைனமிக்ஸ்லாம் கொடுத்து பாடியிருக்காங்க, எங்கே லோ பிச் எடுத்திருக்காங்க, எங்கே ஹை பிச் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதில் கொடுக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அவங்க அளவுக்கு பாட முடியலன்னா கூட ஒரு 20% to 30% நம்மளால் அவுட்புட்டை நல்லபடியாக கொடுக்க முடியும். நான் ஒன்றும் பெரிய சிங்கர்லாம் இல்லைங்க. நான் சும்மா கேட்டு அப்படியே பாடுறேன், அவ்வளோதான். அதுவே என்னுடைய அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 to 25%, 30% அவ்வளோதான். இப்போ அதில் அந்த பாட்டில் இருக்கிற சில நுணுக்கங்களை நம்ம நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு பாட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக வரும். இப்போ நம்ம ஒரு பாட்டை கேட்குறோம், அந்த பாட்டை அப்படியே சும்மா சாதாரணமாக பாடுவோம். அது எப்படி பாடுவோம்னா, மோகம் என்னென்ன மந்திரம் போட்டதோ, தேகம் எங்கெங்கும் மின்னல்கள் பாய்ந்ததோ, இப்படி பாடுவோம். ஆனால் இது ரொம்ப ஃப்ளாட் நோட்டுங்க. இப்படி பாடக்கூடாது. பாடகர்கள் ஒரிஜினலாக எப்படி எஸ்பிபி பாடியிருப்பார் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் நல்ல டீப்பாக வாட்ச் பண்ணால் ஓரளவுக்கு அவங்களுடைய ஏற்ற இறக்கங்கள் என்னென்னு தெரியும். அதை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம பாடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். மோகம் என்னென்ன மந்திரம் போட்டதோ, தேகம் எங்கெங்கும் மின்னல்கள் பாய்ந்ததோ. இப்போ வித்தியாசம் தெரியுதுங்களா ரெண்டுத்துக்கும்? இந்த டைனாமிக்ஸோட போட்டு பாடினா தான் அது கொஞ்சம் எஃபெக்டிவாக நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டை நான் மறுபடியும் பாடி காமிக்கிறேன். மோகம் என்னென்ன மந்திரம் போட்டதோ, தேகம் எங்கெங்கும் மின்னல்கள் பாய்ந்ததோ, தேவனின் கைவிரல் பாவை மேல் பட்டது, தேவியின் கண்விழி பானம்தான் விட்டது. புரியுதுங்களா? அந்த எங்க அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து, அந்த அழுத்தத்தோட ஏற்ற இறக்கங்களோட பாடும்போது ரொம்ப அழகா அவுட்புட் வரும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.